ஆவடியில் வசிக்கும் தங்கை கமலாவிடமிருந்து கேசவனுக்கு அலைபேசி அழைப்பு வந்தது. அண்ணே, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னா வரமாட்டேன்னு அடம். என்ன பண்ணுது அவங்களுக்கு? நல்லா தானே இருந்தாங்க. ஆமாண்ணே, போன வியாழக்கிழமை வீட்டில் பூஜை வச்சிருந்தேன். நிறைய டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க. சுவாமிக்கு அலங்காரம், புஷ்ப ஜோடிப்பு எல்லாம் அவங்க தான். வழக்கம் போல வந்தவங்க சிலர்கிட்ட மூச்சிய தூக்கி வச்சுக்கிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. வழக்கமா கூட்டு வழிபாட்டிற்கு வர்றவங்க எல்லாருமே ஏன் மேல பிரியம் உள்ளவங்க. அம்மாவோட குணம் முன்னாடியே தெரிஞ்சதால ஒருத்தரும் அதை பெருசா எடுத்துக்கல. அம்மா குணம் தெரிஞ்சது தானே, என்ன பண்றது? 2 நாளா அவங்களால எதையும் சாப்பிட முடியல. 1/4 டம்ளர் பால் கொடுத்தேன், அதையும் வாந்தி எடுத்துட்டாங்க. கால் 2ம் வீங்கி இருக்கு. சுறுசுறுப்பா வீட்ல சுத்தி சுத்தி வர்றவங்க ஒரே இடத்திலேயே சுருண்டு படுத்து கிடக்கிறத பார்க்க முடியல. பெரியவனை பார்க்கணும்னு அப்பப்ப சொல்றாங்க. நீங்க வந்து பார்த்து 2 வார்த்தை பேசுனீங்கன்னா தெம்பா எழுந்து உட்காந்துடுவாங்க. அம்மாவை அவங்களும் கூட இருந்து பாத்துக்கிறாங்க. ஏதாச்சும் அதிகமா அம்மாவுக்கு முடியலன்னா ஃபோன் போடுறேன், வந்துடுங்க. அப்புறம் அன்னைக்கு எப்படின்னா உடம்பு இருக்கு? ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்க? ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், வாழ்வு மாத்தணும்னு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும்னு சொன்னீங்க. அப்பா இறந்த பிற்பாடு 3 தங்கச்சிகளை நீங்களும் அண்ணியும் தான் பார்த்துக்கிட்டீங்க. அன்னிக்கும் அம்மாவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போச்சே தவிர எங்க எல்லோருக்கும் அண்ணினா கடவுள் மாதிரினே. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க வேணாம். கேசவனுக்கு மேற்கொண்டு பேச முடியவில்லை. வச்சிடுறேம்மா, உங்க அண்ணி ஆஸ்பத்திரியில பெட்ல தான் இருக்கா. வர்ற வாரம் ஆப்ரேஷன். ஹார்ட்ல வால்வு ரீப்ளேஸ் பண்ண போறதா பெரிய டாக்டர் சொல்றாரு. சரி, நான் அப்புறம் பேசுறேம்மா. போனை வைத்து விட்டான் கேசவன். தொலைவில் தெரிந்த கோவில் கோபுரத்தை வெறித்து பார்த்தார். வாழ்க்கையில் மனிதருக்கு கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இப்படியா? என்ன கொடுமை! ஏன் எனக்கு மட்டும் இப்படி? மறுநாள் தகவல் வந்தது. கேசவனின் தாய் சுப்புலட்சுமி கதை முடிந்துவிட்டது என்று. சாயங்காலம் 4 மணிக்கு அம்மா மூச்சு விட சிரமப்பட்டாங்க. பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும் வழியிலேயே உயிர் போயிடுச்சு அண்ணே. அம்மாவின் உடம்பை இங்கேயே அடக்கம் பண்ணிட முடிவு செய்திடலாமா? அங்க அண்ணி ஆஸ்பத்திரியில இருக்கதால இங்கேயே பண்ணுறது தான் சரியா இருக்கும்னு தங்கிகளும் அதே முடிவை தான் எடுத்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தேன் கமலா. என் பழுவை நீ தீர்த்துட்டம்மா. நீ சொல்றது ரொம்ப சரி. அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் தினம் மோதல் வந்து நான் கஷ்டப்பட்டு அம்மாவை என்கிட்ட அனுப்புங்கன்னே, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதுவும் சிரமம் இல்லைன்னு நீ சொன்ன. இப்ப அங்கேயே அடக்கம் பண்ண ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி என் வயிற்றுல பாலை வார்த்திருக்க. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் கமலா? என்னன்னே பெரிய வார்த்தையெல்லாம்? ஆஸ்பத்திரியில அண்ணிய பார்த்துக்க ஆள் போட்டுட்டு சீக்கிரம் இங்க வாங்க. மூத்த பையங்கிறதால நீங்க தான் கொல்லி போடணுமா? நாளைக்கு மத்தியானம் எடுத்துடலாம்னு சொல்றாரு என் வீட்டுக்காரரு. சரிம்மா, நான் அடுத்த பஸ்லயே கிளம்பி வந்துடுறேன். கண்ணாடி பேழையில் சுப்புலட்சுமி மீளா துயில் கொண்டிருந்தார். வாசலில் ட்ரம்ஸ் அடிப்பின் அதிர்வில் செவிப்பறை கிழிந்தது. வீட்டுக்கு முன் வீதி நடுவில் செத்தை குப்பைகளை எரித்து அதை சுற்றி வட்டமாக நின்றவர்களில் 2 தவிர மற்றவர் இளைஞர்கள் தோல் வாத்தியங்களை நெருப்பில் சூடுபடுத்தி 2 கைகளிலும் குச்சி வைத்து ரிதத்துடன் அடித்து அந்த பிரதேசத்தையே கலக்கி கொண்டிருந்தார்கள். அம்மாவின் மரணம் கேசவனை அதிகமாக பாதிக்கவில்லை. அவர் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் கூட வெளிப்படவில்லை. அம்மா செய்த அக்கிரமம், அழிச்சாட்டியம் கேசவன் மனசில் கசப்பையை நிறைத்து வைத்திருந்தது. இருந்தாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை உணர்வு மனதில் உறுத்தவே ஓடி வந்திருந்தார். வந்தவுடன் கேசவன் தங்கை கமலாவை வீட்டுக்குள் அழைத்து போய் தாயின் இறுதி செலவுக்கு கொண்டு போயிருந்த பணத்தை கொடுத்தார். அவள் வாங்க மறுத்தாள். அண்ணே, மாசம் நீங்க தவறாம அம்மாவுக்கு மணி ஆர்டர்ல அனுப்பின பணத்தை அம்மா செலவே பண்ணாம சேர்த்து வச்சிருந்தாங்க. போன மாசம் அம்மா என்ன நகைக்கடைக்கு கூட்டி போயிருந்தாங்க.
தன் தோடு, மூக்குத்தி, கழுத்து செயின்கள், வளையல்கள் எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டாங்க. அந்த பணத்துல இருந்து தான் தன்னோட ஈமச்சடங்கு செலவை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம உயில் மாதிரி எனக்கு தங்கைகளுக்குன்னு பணத்தை பிரிச்சு கவர்கள்ல போட்டு தன் பெட்டியில வச்சிருக்காங்க. தன் சாவுக்கு அப்புறம் அதை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கிற வேலைய எனக்கு கொடுத்திருக்காங்கன்னே. கேசவன் வியப்பின் எல்லைக்கு போனான். வட்டிக்கு ரூபாய் வாங்கி தன் தாயின் இறுதி செலவுக்கு பணம் கொண்டு வந்திருந்தார் அவர். அம்மாவா இப்படி முடிவு செய்து பணமும் கொடுத்து வைத்திருக்கிறாள். தங்கை கமலா ஆவடியில் நிறைய பேருக்கு தெரிந்தவர்களாக இருந்தாள். காரணம், வீட்டில் வாரம் தவறாமல் அவள் நடத்தும் பூஜை, பஜன், கூட்டு வழிபாடு. நிறைய பேர் வந்தார்கள். மாலை போட்டு அஞ்சலி செலுத்தி போனார்கள். உறவினர்கள் வந்து கூடினார்கள். கண்ணாடி பேழைக்கு அருகில் பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்திருந்தான் கேசவன். கேசவன் தனியார் கம்பெனியில் கணக்காளராக வேலை. கவிதா அங்கே டைபிஸ்டாக இருந்தாள். அவளுடைய அழகு, குணம் கேசவனை வசீகரித்தது. இருவரும் காதலித்தார்கள். வேறு வேறு ஜாதி ஆனாலும் கேசவனின் பெற்றோர் இவர்களது காதலுக்கு பச்சை கொடி காட்டினார்கள். கவிதாவின் வீட்டில் சம்மதமில்லை. நண்பர்கள் முன்னிலையில் ஒரு கோயிலில் எளிமையாக திருமணம் நடந்தது. சில மாதங்களில் கார் விபத்தொன்றில் கேசவனின் தந்தை மரணமுற்றார். தந்தை இல்லாத கவலையில் மகனும் மருமகளும் வேலைக்கு போய்விட்ட நேரத்தில் சுப்புலட்சுமி 3 மகள்களுடன் பேசி அவர்கள் மனதை கலைத்தார். மகள்கள் நல்ல உடை, நாகரீக அணிகலன்கள் இல்லாத நிலையில் மருமகள் மட்டும் நாகரீக உடை, பண வசதியுடன் இருப்பது அவர்களை உறுத்தியது. தினமும் சண்டை சச்சரவு. மருமகள் வெளியில் வேலைக்கு போகிறவள், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது கேசவனின் தாய்க்கு புரியவில்லை. கவிதா கடன் வாங்கி கேசவனின் 3 தங்கிகளுக்கும் எளிய முறையில் பொன் வைக்கிற இடத்தில் பூ வைத்து திருமணம் செய்து கொடுத்தாள். நியாயமாக மருமகளை கோயில் கட்டி கும்பிட வேண்டிய கேசவனின் தாய் சுப்புலட்சுமி குரோதம் வளர்த்தாள். அம்மா அம்மா என்று பாசத்துடன் அழைத்து மாமியாருக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து கவனித்தாள் கவிதா. ஆனாலும் தன் மகள்களுக்கு இன்னும் தடபுடலான இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொடுக்கவில்லையே என்கிற மனக்குறை சுப்புலட்சுமிக்கு. மகளிடம் கோள் சொல்வதே தாயின் வேலையாக மாறியது. நான் தெருவில் தான் போய் படுக்க போறேன், என்ன ஃபேன் போடக்கூடாதுங்கிறா உன் பொண்டாட்டி. அவங்க ஒவ்வொரு ரூம்லயும் ஃபேனை போட்டுட்டு ஆஃப் பண்ணாம வேற இடத்துக்கு போயிடுறாங்க. கரண்ட் பில்லு அநியாயத்துக்கு எகிருதுங்க, மனைவி சொல்கிறாள். எனக்கு தண்ணியா காபி போட்டு தர்றாடா உன் அருமை பொண்டாட்டி. ஏமா, நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டுக்க வேண்டியது தானே. நான் கேஸ் அடுப்புக்கிட்டேயே போக கூடாதுங்கிறாளே. உங்க அம்மா கேஸ் அடுப்பை ஆன் பண்ணி காஃபி போட்டுட்டு மறதியா வால்வை மூடாம போயிடுறாங்க. அதான் அவங்கள கேஸ் அடுப்புக்கிட்ட போக கூடாதுன்னு சொன்னேன். வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு தெருவில் போவோர் வருவோரிடம், என் புள்ள கொண்டு வந்திருக்கானே ஒரு அருமை பொண்டாட்டி, அவ பண்ற கொடுமை தாங்களடி அம்மா. தெருநாய்க்கு சோறு போடுறாப்ல தண்டத்துக்கு சோறு போடுறா. காஃபி கழனி தண்ணி மாதிரி இருக்கு, நாய் கூட அதை குடிக்காது என்று பேசுவது சுப்புலட்சுமியின் வழக்கம். இதை ஒரு நாள் அறைக்குள் படுத்திருந்த கேசவன் தன் காதார கேட்டு கொதித்து விட்டான். நீ உன் பொண்டாட்டி பேச்சதான் கேப்ப, என்ன திட்டுவாய் என்று கூசாமல் கேசவனை வசைபாடினாள். காதலித்து கைபிடித்தவனுக்காக தன் குடும்பத்தை உதறிவிட்டு வந்த மனைவி கவலையில் புழுங்க, எனக்கு யாருமே இல்ல, நான் அநாதர் மாதிரி கிடக்கேன் என்று கேசவன் முன்னே புலம்புவது சுப்புலட்சுமியின் வழக்கம். மனைவி தாய் இருவரையும் பிரித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒவ்வொரு தங்கையாக கேட்டார். அம்மாவை என் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணா. என் மாமனார் மாமியாருக்கும் எனக்கும் கலகம் மூட்டி விட்டுடுவாங்க என்று 2 தங்கிகள் கைவிரித்து விட, ஆவடியில் தங்கை கமலா, என்கிட்ட அனுப்புங்கண்ணா, இங்க பூஜை, பஜன், டெவோட்டிஸ்களும் அன்னதானம்னு ஒரு அமைப்பு வச்சு செய்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இங்க இருக்கவும் பிடிக்கும், நான் பார்த்துக்கிறேன் என்றாள். ஆவடிக்கு அம்மாவை அனுப்பி வைத்தார். கூடவே மாதா மாதம் தாயாருக்கும் தங்கைக்கும் பணம் அனுப்ப ஆரம்பித்தார். தங்கை கமலா,
அண்ணே, அவங்க எனக்கும் அம்மா தான். எனக்கு பணம் எதுவும் அனுப்ப வேண்டாம். அதுவும் அவங்க பேர்ல மணி ஆர்டர் அனுப்பி வைங்க. என் பையன் அனுப்பியிருக்கான்னு மணி ஆர்டர் ரசீதை பிரிச்சு பார்த்து தடவி கொடுத்து சந்தோஷப்படுறாங்க என்றாள். வீட்டில் நிம்மதி திரும்பியது. ஆனால் மனைவி கவிதாவுக்கு நடந்தால் மூச்சு இறைப்பு, இருமல், அடிக்கடி களைப்பு, தலை சுற்றல், மயக்கம். மிஷன் ஆஸ்பத்திரியில் பரிசோதித்துவிட்டு இருதயத்தில் மிட்ரல் வால்வு பழுது, வால்வ் ரிப்பேர் செய்யணும், 2.5 லட்சம் ரூபாய் தயார் பண்ணுங்க, சீக்கிரம் ஆபரேஷன் செஞ்சாக வேண்டும் என்று மருத்துவமனை கார்டியாலஜிஸ்ட் சீஃப் டாக்டர் வில்லியம் சொன்னார். சில நண்பர்களிடமும் ஆபீஸிலும் கடன் கேட்டிருந்தார் கேசவன். தருவதாக சொல்லியிருந்தார்கள். அதற்குள் அம்மாவின் மரணம். நேரம் போய்கொண்டிருந்தது. கேசவனின் மீசை தாடி மலிக்கப்பட்டது. கோடி வேட்டி, துண்டு உடுக்க கொடுத்தார்கள். அம்மாவை சுற்றி பெண்கள் சூழ்ந்து கொண்டு சந்தனம், வாசனை பொடி, வாசனை திரவியங்கள் பூசினார்கள். கமலா அம்மாவின் தலையை மடியில் சுமக்க குடம் குடமாக நீர் விட்டு குளிப்பாட்டினார்கள். கேசவன் தாய்க்கு செய்ய வேண்டிய சடங்குகளை அங்குள்ளவர்கள் சொன்னபடி செய்தார். கேசவனின் தாயின் உடல் ஏற்றப்பட்ட பல்லக்கு அமரர் ஊர்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு 10,000 வாலா வெடிச்சரம் போகும் வழியெல்லாம் காது கிழிக்கும் அளவுக்கு வெடித்தபடி இறுதி பயணம் நடந்தது. அன்று சனிக்கிழமை. எனவே தனிப்பிடமாக போகாமல் ஒரு கோழியை பல்லக்கில் கட்டி தொங்கவிட்டிருந்தார்கள். சுடுகாட்டில் அடக்க முடிந்தது. வீடு திரும்பி கேசவன் குளித்தான். தலைமகன் ஈமச்சடங்கு கொல்லி போட்டவன் என்பதால் 16ஆம் நாள் காரியத்தை ராமேஸ்வர கடலில் செய்ய வேண்டுமென்று யாரோ சொன்னார்கள். தங்கை கமலா மற்ற தங்கைகளையும் கேசவனையும் ஒரு அறைக்குள் அழைத்து பீரோவுக்கு மேலிருந்த அம்மாவின் பெட்டியை இறக்கினாள். தன் காரியம் முடிஞ்ச பிறகு இந்த பொட்டியை திறந்து கவர்களை பங்கீடு செய்யணும்னு அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கன்னே என்று குரல் கம்மியபடி சொன்னாள் கமலா. அந்த இரும்பு பெட்டியில் புடவைகளுக்கு அடியில் 5 கவர்கள் இருந்தன. ஒவ்வொன்றின் மீதும் பெயர் எழுதப்பட்டிருந்தது. தொகையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஈமச்செலவு என்று எழுதப்பட்ட கவர் காலியாக இருந்தது. ரூபாய் 20,000 அதில் இருந்ததை எடுத்துதான் அம்மா காரியம் செலவு செய்தேன். மீதி கொஞ்சம் கையில் இருக்கண்ணே என்று சொன்ன கமலா தங்கை பெயர் போட்டிருந்த கவர்களை அவரவர் கைகளில் கொடுத்தாள். தன் பெயர் எழுதப்பட்ட கவரை எடுத்துக்கொண்டான். தலா 20,000 ஒவ்வொரு கவரிலும் காணப்பட்டது. கடைசியாக இருந்த கவர் பெரிதாக கனமாக இருந்தது. இந்தாங்க அண்ணே என்று அதை கேசவனிடம் நீட்டினாள் கமலா. கவரில் இருந்த பெயரை பார்த்து திடுக்கிட்டான் கேசவன். எழுதப்பட்டிருந்த தொகையும் அவரை அதிர வைத்தது. கவருக்குள் கையை விட்டு அதிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து பிரித்தார். பென்சில் ஒன்றால் தாளில் கடிதம் போல் எழுதியிருந்தார். கேசவனின் தாய். நாங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் எதிரும் புதிருமா இருந்தாலும் என் பையனை காதலிச்சு தன் வீட்டார உதறிவிட்டு வந்த கவிதா என்னை அம்மானு கூப்பிடுவா. ஆக அவளும் எனக்கு மகள்தான். அவளோட இருதய ஆபரேஷன் செலவுக்காக இந்த 3 லட்சம் ரூபாய என் மகன் வச்சுக்கணும். என் மகனுக்கு நான் பணம் எதுவும் வைக்கல. அவன்தான் காலம் பூராவும் கடமை தவறாம எனக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பணம் கொடுக்கறது பிடிக்காது. ஏனோ என் புருஷன் போனப்புறம் எனக்கு இனிமே யார் இருக்கா என்கிற கவலையில கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு. என்னை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நல்லா வச்சிருந்தீங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். இப்படிக்கு அம்மா. அம்மா மீது கொண்டிருந்த கோபத்திலோ மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்கிற வருத்தத்திலோ அம்மா இருந்த துக்கத்தில் அழாமல் இருந்த கேசவன் அந்த கடிதத்தை படித்த கணத்தில் உடைந்தான். சுய பரிதாபத்தால் பிறரிடம் கோபமும் எரிச்சலும் கொண்டாலும் அம்மா தான் ஒரு தாய் என்பதை வெளிப்படுத்திவிட்டாள். கேசவன் மடார் மடார் என்று முகத்தில் அடித்து கொண்டாள். உன்னை கூடவே வச்சு பார்த்துக்க முடியாத பாவி ஆகிட்டேனே அம்மா. உன்னை கடைசி வர புரிஞ்சுக்காமலேயே இருந்துட்டேனே அம்மா என்று அவர் கதறி அழுதார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.